வணக்கம் அன்பினிய டிடிஎன் தமிழொலி நேயர்களே, இது புத்தம் புது காலையின் சிறப்பு விருந்தினர் பகுதி. இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் தினம்தோறும் தமிழகத்தின் பல்வேறு துறை சார்ந்த அனுபவமிக்கவர்களை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்கிற ஒரு மந்திர வாசகத்தால் தமிழ் சமுதாயத்தின் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக உயர்ந்த வள்ளலார் அவர்களின் அருள் நெறியை தமிழ் சமூகத்துக்கும் ஏன் உலக சமூகத்துக்குமே பரப்பி கொண்டிருக்கிற சுவாமி சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர்களை இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சிக்காக சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். வந்தனமையா. மறுபடியும் ஒரு இது அதிலிருந்து கேள்விகள். வணக்கம். வந்தனமையா. அரைக்கறிஞர். உங்களை இந்த நிகழ்ச்சிக்காக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வள்ளலார் நெறிக்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய வாழ்வியல் பின்னணி என்னவாக இருந்தது? எந்த கட்டத்தில் இந்த நெறியின் மீது ஈர்ப்பு வந்தது? அடியன் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். செங்கல்பட்டு பெரிய டவுனில் சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அடியன் +2 வரை படித்தேன். அதன் பிறகு சென்னை லயோலா கல்லூரியில் BA ஹிஸ்ட்ரி படித்தேன். பிறகு அடியன் வேலை தேடும் படலத்தில் ஆழ்ந்திருந்தேன். அப்பொழுது எனக்கு போலீஸ் வேலையில் போலீஸ் எஸ்ஐ ஆக வேண்டும், இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டும், போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற வெற்றி இருந்தது. ஏனென்றால் நான் கிராமத்தை சார்ந்த ஒரு மாணவனாக இருந்ததனால் எனக்கு அதன் மேல் அவ்வளோ பற்றுதல் ஏற்பட்டுவிட்டது. அதன் பிறகு கல்லூரியிலும் பள்ளியிலும் படிக்கின்ற போதெல்லாம் அடியன் மிகவும் ஸ்போர்ட்ஸ்மேனாகவும், கல்லூரியில் படிக்கின்ற போது ஸ்போர்ட்ஸ்மேனாகவும், NCC கேடட்டாகவும், NCCயில் நிரம்ப மெடல்களை வாங்கியிருக்கின்றேன். பேராசூட் ஜம்ப் பண்ணியிருக்கின்றேன். மார்ச் பாஸ்ட் ட்ரில் பெரேட் மற்றும் பைனட் ஃபைட்டிங் இவற்றையெல்லாம் அதிக ஆர்வம் காட்டியிருக்கின்றேன். அதனுடைய வாயிலாகத்தான் அடியன் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலையை விரும்பினேன். ஆனால் காலகட்டத்தில் எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடைக்காமல் போய்விட்டது. பிறகு அடியன் அதை சார்ந்த செக்யூரிட்டி உத்தியோகமாக எனக்கு IITயில் வேலை கிடைத்தது. அந்த வேலையில் நான் சேர்ந்தது முதல் எனக்கு கிடைத்த நேரத்தை எல்லாம் ஆன்மீக வழியில் செலுத்தினேன். நிரம்ப பாடல்கள் அடங்கிய தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அந்தாதி எல்லாம் படித்தேன். அதன் வாயிலாக நான் அறிவை பெற்றேன், விளக்கத்தை பெற்றேன். ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெறுவதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெரிய சமாச்சாரமாக இல்லை என்று அடியேன் வள்ளலாருடைய வாயிலாக தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் சிறு செயலை செய்யும் உலக சிறுநடையோ பல புகழ தினந்தோறும் தான் உரு செயலை அறியா இச்சிறு பயலை பிடித்து அழைத்தல் உவப்போ கண்டாய். பெரு செயலை தவிர்த்து எல்லா சித்தியும் பெற்றிட அழியா தேகனாக பெரு செயலை எனக்களித்து மறு செயலை புரிக என பெற்ற தேவன் வள்ளலார் ஆண்டவங்கிட்ட கேட்கிறார். ஆண்டவா, நான் தெருவில் விளையாடிட்டு கிடக்கக்கூடிய பிள்ளையாக தான் இருந்தேன், சிறு பையனாக தான் இருந்தேன். எனக்கு இந்த தேகம் அழியாத ஒரு நிலையையும் எல்லா சித்துக்களையும் நான் பெறக்கூடிய ஆற்றலை என்கிட்ட கொடுத்துட்டு மறு வேலை நீ செய், வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீ பாரு. ஏன்னா எனக்கு அந்த ஆற்றலை என்கிட்ட உடனே கொடுங்கன்ட்டு ஆண்டவன்கிட்ட வள்ளலார் கேட்குறார். ஆண்டவன் அதையும் கொடுத்தான், விரைந்தளித்தான் எனக்கு அப்படின்னு கேட்குறேன். எப்படின்னாக்கா, நானும் இந்த சமய மதங்கள்லாம் நிறைய பற்றுதல் வைத்திருந்தா இருந்தேன். இந்த தேகத்தை எப்படி கொடுத்தான்னாக்கா, காற்றாலே புவியாலே ககன மதனாலே, காற்று, நிலம், நீரெல்லாம் சொல்கிறார். இந்த பஞ்சபூதத்தினாலாம் என்னை யாராலும் எதுனாலும் அழிக்கக்கூடாது, நான் அழியாத தேகம் எனக்கு உடனே வேணும்னு கேட்டேன். அதை உடனே ஆண்டவன் என்கிட்ட கொடுத்தான்றதை சொல்கிறார் அந்த பாடலில். காற்றாலே புவியாலே ககன மதனாலே, கனலாலே புனலாலே கதிராதியாலே, கூற்றாலே பிணியாலே, கூற்றால்னா ஏமனாலேயோ வேற வியாதினாலேயோ, கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே, கொலை கருவினா கத்தி, துப்பாக்கி, இந்த மாதிரியான கொலை கருவியாலே, கோளாலே 4 கோள்கள்னாலேயோ, கோளாலே பிறையேற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே வேற எதுனாலையும், வேற்றாலே எஞ்ஞான்றும் என்றைக்கும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கு ஆண்டவன் உடனே இந்த மகனை உனக்கு இதுதானே வேணும், இந்த அழியாத தேகத்தை என்கிட்ட கொடுத்தான். அழியாத தனி வடிவம் அவை 3ம் பெற்றேன்.
என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் வள்ளலார் சொல்றார். அந்த பாடல்களெல்லாம் அடியன் மிகவும் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. உடனே நான் அடியன் வள்ளலாருடைய அடியாராக உடனே சேர்ந்து விட்டேன். காலம் தாழ்த்தாது அக்கணமே எனக்கு ஞானமாக அதுவே போதிக்கப்பட்டதாக நினைத்து உடனே வள்ளலாருடைய அடியாராக 1993 அடியாராக மாறினேன். வள்ளலாருடைய அடியாராக மாறினேன். அந்த முதல் கட்டத்திலேயே தோற்ற அளவிலும் வாழ்வியல் அளவிலும் முழுக்க வள்ளலார் நெறிக்கு வந்துட்டீங்களா, இல்லை அது ஒரு படிப்படியாக நிகழ்ந்த? இல்லை, வள்ளலாருடைய பாடல்களை படித்த மாத்திரத்திலே அதில் வள்ளலார் இன்னொரு பாடல்களை குறிப்பிடுகின்றார். என்ன பாடல் என்னால், என் மார்க்கம் இறப்பொழிக்க சன்மார்க்கம் சாக வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்படின்னா நினைந்து நினைந்து ஆண்டவனுடைய புகழையும் தன்னுடைய சிறுமையும் தான் இது வரைக்கும் செய்த தவறெல்லாம் நினைச்சு சொல்றார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஆண்டவன் மேலே அன்பு காட்டணுன்றார். ஏன்னா ஆண்டவனுடைய கருணையினால் தான் நம்மளுக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்துருக்கோம். அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. புனைந்துரையேன் இல்லாத ஒன்று நான் இருக்கிறதா நினைச்சு புனைஞ்சு சொல்லலை. புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. இதுதான் நல்ல நேரம், வாங்க இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைஞ்சிடலாம்னு கூப்பிட்றாரு. அதனால் நான் பெரிதும் ஈர்க்கப்பட்டேன். அந்த பாடல்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு அவசியம் போய் சேரக்கூடிய பாடல்கள் எல்லாம். ஞான சரியை என்று 28 பாடல்களை வள்ளலார் எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடல்களில் உண்மை எல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஞான சரியை என்ற 28 பாடல்களையும் யார் ஒருத்தர் ஆழ்ந்து அதை படித்து விட்டாலும் அவர்களுக்கு வேறு எந்த குருநாதனும் தேவையில்லை, வேறு எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை. ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் உடனே பெற்றால் போல் ஒரு உணர்வு ஏற்படும். உடனே வள்ளலாருடைய கொள்கையில் ஈர்க்கப்படுவார்கள். இது அடியன் அனுபவத்தில் கண்ட சத்தியம் ஐயா. இப்போ நீங்க வள்ளலார் கடவுளை கும்பிட்டுருக்காரு, ஏதோ ஒரு கடவுளை அவர் தியானம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க இப்போ வள்ளலார் தான் தியானம் பண்றீங்களா, இல்லை நீங்க அவர் கும்பிட்ட கடவுளை தியானம் பண்றீங்க? வள்ளலார் தனக்கு ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி தான் சொல்றார். அருட்பெருஞ்சோதி ஆதி அந்தம், ஆதி என்னக்கா இதுக்கு முன்னாடியோ ஆதி அந்தம் இல்லதோ அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினை நீங்கள். நமக்கெல்லாம் கொடுக்க நம்ம மனிதர்களுக்கெல்லாம் கருணையினால தயவுனால இறக்கத்தோட நம்மளை தவிர இவங்களுக்கு யாரும் இதை போதிக்க மாட்டாங்களேன்னு இறங்கி சொல்றார். ஆதி அந்தம் இல்லதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினை நீங்கள் சுகம் பெற விளைவீர். இந்த உலகத்தில் எந்த சுகம் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும்பா. சுகம் பெற விளைவீர் நீதி கொண்டு உரைத்தேன். இந்த உலகத்தில் எதை கொடுத்தா சந்தோஷமா நீதியோ நீதி கொண்டு உரைத்தேன். இது நீதிர் மேலேறும் வீதி. நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் அருள்லையும் பொருள்லையும் எல்லாத்துலேயும் மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய வழின்றார். இது நீதிர் மேலேறும் வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதின்றார். அதனால நான் இதை பிடிச்சவொடனே எனக்கு இப்போ பாருங்க, எனக்கு இல்லாத பெருமை இல்லை, எனக்கு இல்லாத புகழ் இல்லை, எனக்கு இல்லாத சந்தோஷம் இல்லை, எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவன் தந்துக்கிட்டு தானே இருக்கான். இந்த மார்க்கத்தை இதை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் மந்திரத்தை கொடுக்குறார். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் எந்த ஜீவன் உச்சரிச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஜீவனுக்கு பயம் துன்பம் இறப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காதுன்றார். அதே நேரத்தில் அதாவது மண் உலகதிலே இன்னொரு பாடலை சொல்றார். மண் உலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை, உயிர்கள் எதுக்காவது இயங்கும், எதுக்காவது வேதனைப்படும். மண் உலகதிலே, மண் உலகம்னா அந்த பூலகத்தில், மண் உலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் என் கண்ணுற பார்க்க நேர்ந்தாலும், என் கண்ணால் பார்க்க நேர்ந்தாலும், பிறர் என் கண்ணுற பார்த்தாலும், பிறர் சொல்ல கேட்டாலும், ஒரு கணம் பிறர் என்னை ஒட்டிய பிறரால் சொல்ல கேட்டாலும் ஒரு கணமும் நான் சகித்திட மாட்டேன், ஒரு செகண்ட் கூட நான் சகித்திருக்க மாட்டேன். என்னுறும் எனக்கே நின் அருள் வளத்தால், ஆண்டவன் ஆகிய அவனுடைய அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரந்தான் நல்குதல் இச்சை காண எனக்கு இச்சை காணுன்றார். ஆண்டவங்கிட்ட போய் அவருக்கு எனக்கு அருள் வேணும், எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும்னு கேட்கல. ஆண்டவா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் எந்த விதத்தில் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அதனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் வருத்தத்தையும் பயத்தையும் நான் அப்போவே நான் நீக்கணும். என் கண்ணால் பார்க்க நேர்ந்தாலும், யாராவது சொல்ல கேட்க நேர்ந்தாலும் அக்கணமே அவங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கணும். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை என்கிட்ட கொடுன்னு கேட்டு வாங்குறாரு. அதனால இரக்கமே வடிவானவர், தெய்வ வடிவானவர், அவரை விட இரக்கம் உள்ளவர், அவரை விட தெய்வ. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பார்த்தீங்களா எப்படி சொல்றாரு பாருங்க. பயிர் வாடுதுன்னு நம்மனாக்கா ஒரு செடி, நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு செடி வாடுதுனாவே தண்ணி ஊற்ற மாட்டோம், நம்ம அவசரமாக போகிற நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு ஜீவன் தான், தன்னை போலவே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான். அது செய்த பாவத்தினால, மனசாலேயே வாக்காலேயே தேகத்தாலே செய்த பாவத்தினால்தான் அது ஒரு செடியாக இருக்குது.
அது மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வீடுதோர் பசியால் அலைந்தே வீடுதோர் இறந்தும் பசியாராத அயர்ந்த வெட்டரை கண்டுளம் துடித்தேன். நீடிய பிணியால், நீடிய பிணினா ஒரு தொழுநோயாளியை பார்க்குறாரு, ஒரு கையில்லாதவனை பார்க்குறாரு, ஒரு கண்ணில்லாதவனை பார்க்குறாரு. வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு அந்த துன்பம் தானே இல்லையே, அவனுக்கு துன்பம் தீர்றதுக்கு வழி இல்லையா. அதனால் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூரை கண்டு, என் நேரூரை என் கண்ணால் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாக இருப்பாங்க, வாங்க சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடுங்கன்னாக்க இப்போ தான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு சும்மா வரட்டு கௌரவத்துக்குனாலும் வரமாட்டான். அதனால் ஏழைகளாய் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தோர் தம்மை கண்டே இழைத்தேன்றார். இப்படிப்பட்டவங்களாம் நான் பார்த்து வேதனைப்பட்டேன்றார். உயிர் இரக்கம் தான் என்னுடைய உயிர் மூச்சு. நான் ஒரு உருவை என் உயிர் தான், உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டிலை. இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் என் உள்ளத்தொருவனே என் பதத்து ஆணைன்றார். ஆண்டவா உன் மேலே ஆணை, எப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய உயிர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய இரக்கம் போயிடுது, அப்போ நான் என் உயிரை விட்டுடுவேன்றார். என் உயிரும் இரக்கமாக ஒன்றுன்றாருங்க ஐயா. அவ்வளோ பெரிய கருணையாளன் வள்ளல் பெருமான். அவர் கொடுத்த சமாச்சாரங்கள் அத்தனையும் இந்த உலகத்துக்கு அவ்வளோ பெரிய கருத்துக்கள் வேறு எங்கே தேடினாலும் இவ்வளோ பெரிய உயர்வான கருத்துக்கள் இந்த உலகத்துக்கு கிடைக்காங்க ஐயா. அதனால் தமிழை படித்த நாம, தமிழர்களாக பிறந்த நாம அத்தனை பேர்களும் வள்ளலாருடைய அந்த அருட்பாவை, திருவருட்பாவை அவசியம் சத்தியமாக படிக்க வேண்டும். படிக்க தெரியாவிட்டாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் நாம் வீடுகளில் அந்த 5 திருமுறையும் 6 திருமுறையும் அவசியம் வாங்கி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சந்ததிகளாவது படித்தவற்றை பயன்பெறுவார்கள். இது அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வந்தாலோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தாலோ அவசியம் வள்ளலார் ஏற்படுத்திய வடலூர் பெருமானுடைய அந்த ஞான சபையும் தர்மசாலையும் அவசியம் கண்டுகளிக்க வேண்டும், அவசியம் தரிசனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று கூறுகின்றார்கள். இங்கே வந்தால் எல்லா விதத்திலையும் நல்ல வரமெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அவசியம் தயவோடு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம அவசியம் உலகத்துக்கு பரப்பே ஆகணும். தமிழை தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் தெரிஞ்சே ஆகணும். அவசியம் அந்த மண்ணில் அந்த வடலூரில் போய் அந்த வள்ளல் பெருமானுடைய ஞான சபையை தரிசனம் பண்ணி ஆகணும். அடுத்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் இல்லை வாங்க. இப்போ வள்ளலார் அவர்களை பற்றி இந்த உடையிலும் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க, உள்ளத்திலே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க அவரோட வழியில என்னென்ன பண்றீங்க மக்களுக்காக? உணவு வேண்டியவர்களுக்கு வறியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது தான் என்னுடைய அதிதீவிரமான ஒரு தொண்டாக இருக்கின்றது. ஏனென்றால் வள்ளல் பெருமான் பசி எண்ணில் என்னுள்ளம் நடுங்குவது இயல்பு என்றார். இந்த உலகத்துல பசியோட யாரும் தெரியக்கூடாது, அவங்களுடைய பசியை கண்டு நான் கேள்வி கூறும்போது நான் வேதனைப்படுறேன்றார். அதனால அவருடைய தொண்டுல அவர் ஏன் அந்த அன்னதானத்தையே அதை ஏற்படுத்துறாருன்னா அதை நல்லா விரிவா இந்த மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் போய் மலையிலையோ காட்டிலையோ தவம் பண்ணலை, நான் இங்கேருந்தே ஜனங்களுக்கு தொண்டு செஞ்சேன், எனக்கு ஆண்டவன் அனுகிரகத்தை கொடுத்தான்றார். ஏன்னாக்கா அந்த பாடல காலையிலே எந்தனக்கே கிடைத்த பெரும் பொருளே, காலையில இன்னைக்கு ஒரு 10 கோடி ரூபா உங்களுக்கு பிரைஸ் கிடைச்சா ஒருத்தர் எடுத்துன்னு வந்து கிஃப்டாக கொடுத்தா எப்படி இருக்கும் அன்னைக்கெல்லாம் சொந்தம் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி இன்றைக்கு எனக்கு ஆண்டவன் அனுகிரகத்தை கொடுத்துறான்றதுனால நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்ததை கூட இன்னைக்கு உடனே கிடைச்சிச்சுன்னு ஆனந்தத்தை சொல்கிறார். காலையிலே எந்தனக்கே கிடைத்த பெரும்பொருளே களிப்பேன சந்தோஷம், களிப்பே என் கருத்தகத்தே கனிந்த நறுங்கனியே மேலைனா வானுலகத்தில், மேலையிலே இம்மையிலே இந்த உலகத்தில், மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தனியாக போய் தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம், தவம் பண்ணி பல யுகமாக தவம் பண்ணி தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம் பலனையெல்லாம் ஒரு பகலில் ஒரே நாளில் தர்மசாலையிலே எந்தனக்கு அளித்த பெருந்தகை என்றார். அப்போ ஒரே நாளில் ஆண்டவன் உடனே கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சாதம் போட்டாராம், வறியவருக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்தாராம், அன்றைக்கே இந்த அருள் கொடுத்தாராம். அதனால் வள்ளல் பெருமான் இறங்கி நம்ம எல்லாம் இது பலகாலம் முயற்சி பண்ணி அருள் அடையிறது தான் அனுகிரகம் என்பது, அருள் என்பது பல்கால் முயன்று வந்தால் தான் அடைய முடியும். ஆனால் நான் கிடைச்ச வழின்னா ஆகாரம் விட்டுட்டு வாங்கப்பா, யாராருக்கெல்லாம் வறியவர்கள் இருக்காங்களோ அவங்களாம் ஆகாரம் கொடுத்துட்டே வருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அருள் கிடைச்சோம். உங்களுக்கு செல்வாக்கு பெறணுமா, பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணுமா, பெரிய பதவியில் உட்காரணுமா, இல்லை உங்களுக்கு நல்ல மனைவி மக்கள் அமையணுமா, நல்லா படிக்கணுமா, இல்லை உங்கள் சந்ததிகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி IAS IPS ஆகணுமா, எல்லாம் எது வேண்டினும் தடை இல்லை, எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அன்னமிட்டுட்டே வாங்க, வறியவர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டே வாருங்கள்ன்ற. அதே மாதிரி துறவியாக போய் தான் அருள் அடைய முடியுமா? ஏன் நம்ம இல்லாதான் ஆயிட்டுமே, நம்மளுக்கு அருள் எங்கே கிடைக்க போது நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க. உங்களுக்கும் துறைக்கு உண்டான பலன் கிடைக்கும். எப்போ நீங்களும் ஏழைகளுக்கு அன்னமிட்டுட்டு வந்தாலோ, இல்லை அன்னமிடக்கூடிய இடத்துக்கு நீங்களும் தொடர்பு வச்சு அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தாலோ, பொன்பொருளாலேயோ உடலாலேயோ உதவி செய்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கும் அந்த பலன் உண்டு. கண்டிப்பாக இந்த தேகத்தில், இந்த மனித தேகத்தில் நம்ம அருள் அடையத்துக்கு தான் இந்த மனித தேகத்தையே கொடுத்தோம். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் சிந்திச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருந்தாக்கா, ஏன்னா இது நிலையற்ற தேகம். இது
இது எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இந்த தேகத்தை நிலையா பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வேலை இது. அந்த தேகத்தை எப்படி நிலையா பண்ணிக்கலாம்னா, ஆகாரம் உங்கள் சார்பாக அன்னதானம் விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சத்தியமாக உங்கள் ஆயுள் காலம் நீடிக்கும். எந்த வியாதி இருந்தாலும் வியாதி நீங்கும், ஆயுள் காலம் நீடிக்கும், அறிவுள்ள நல்ல சந்ததிகள் விளங்குவார்கள், உங்கள் உத்தியோகத்திலேயோ தொழிலிலேயோ மேன்மேலும் லாபங்கள் கூடும், நீங்கள் எண்ணியவாறு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். வள்ளலார் அந்த அன்னதானத்தை இடுறதை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்கிறார். அதனால் அன்னதானம் இடுவது தான் எங்களுடைய வள்ளலாருடைய கொள்கையில் மிகவும் பெரும்பணி. அடுத்தது இச்சை, எளிமை, வறுமை இதெல்லாம் நீக்கத்தான் எங்களுடைய வழி. இச்சைன்னாக்கா ஒரு கல்யாணம் ஆகணும்னு ஒரு கால் இல்லாதவன் கண்ணு இல்லாதவன் இவங்களுக்குலாம் நல்லவங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எங்கேருந்து பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் எப்படி நடக்கும்னு வருத்தப்படுறவனுக்குலாம் நாங்கள் இப்போ இலவச திருமணம்லாம் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் துணிமணிலாம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். மெடிக்கல் கேம்ப்லாம் வச்சு அதாவதுன்னா வைத்தியம் பார்க்குறது அவங்களுக்கு, அந்த நோயை பிணியை தீர்த்தல், அந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் பண்ணுறோம். அதை இடைவிடாது எங்கள் கையால் எதையாவது கொடுத்துட்டே தான் இப்போ வறியவர்களுக்கு. ஏன்னா அது கொடுத்து பழக்கப்பட்ட ஒரு மனமாகி போச்சு. இது ட்ரக் அடிக்ட்டுக்கு அடிமையாகிடுற மாதிரி கொடுத்து பழக்கப்பட்டவங்க எங்களுக்கு எதுவுமே இல்லைனாக்கா எங்கள் ரத்தத்தை விற்றாவது நாங்கள் கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு ஆசைப்படுவோம். அந்த அளவுக்கு இதில் அடிமையாகிடுறோம் நாங்கள். அதனால் இது முதல்ல நம்மளுக்கு இரக்கம், தயவு, கருணைன்னு வேண்டுன்றார் வள்ளலார். இரக்கம்னா உயிர்களிடத்தில் இரக்கமும் ஆண்டவனிடத்தில் அன்பும். இதுதான் என்ன இவ்வளோ ஏறா நிலைமை ஏற்றி எந்தனைக்கே ஆறாறு காட்டியதுன்றார். இவ்வளோ நான் இப்போ ஆண்டவனாகவே ஆயிட்டான்றார், அருட்பெருஞ்சோதியா ஆண்டவனாகவே ஆயிட்டான்றார். இவ்வளோ பெரிய நான் நிலையை அடைஞ்சதுக்கு காரணம் உயிர்கள் இடத்தில் வைத்திருந்தார் தயவு தான். அதே நேரத்தில் இந்த உயிர்கள் இடத்துல எவ்வளோ கருணை காட்டுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஆன்ம லாபம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவன் மேலே அன்பு இருந்தால் தான், பக்தி இருந்தால் தான் ஒழுக்கத்தோடு இருக்க முடியும் அந்த உலகத்தில். இல்லாட்டி போனால் பயம் இருக்காது, ஒழுக்கம் தவறி போயிடும். அதனால் ஆண்டவன் மேலே அன்பும் உயிர்களிடத்தில் இரக்கமும் அவசியம் வேணும். அதுக்கு உயிர்கள் எடுத்த இரக்கத்தினுடைய முதல் காரணம் என்னன்னாக்கா, பசித்தேழைக்கு ஆகாரம் கொடுங்க, தண்ணி தாகத்துக்கு அலையிறவங்க அந்த தண்ணி கொடுங்க தாகத்துக்கு. மற்ற இச்சையிலேயோ எளிமையிலையோ வறுமையிலையோ துன்பத்திலையோ எந்த வித துன்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு துன்பத்தை நீக்கத்துக்கு வழி பண்ணுங்க. எதுவுமே செய்ய முடியலனாலும் யாருக்கும் துன்பம் செய்யாமாவது இருங்க சந்தோஷமா, அதுவே போதும், அதுவே பெரிய புண்ணியம் அப்படின்னு வளர்க்கணும் குறிப்பிட்டு. ஏழைகளுக்கு கட்டாயமா உணவு வழங்கணும், அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க. நீங்க சாப்பிட்றதே இல்லை நான் கேள்விப்பட்டோம். ஆமாம், இது 2 விதமாக குறிப்பிடுகின்றார்கள். விசேஷ ஜீவன், சாதாரண ஜீவன் என்று குறிப்பிடுகின்றார்கள். சாதாரண ஜீவர்கள்லாம் இந்த உலக மக்கள்கள். அவங்க என்னன்னாக்கா ஏன் இந்த துன்பம் வருது, ஏன் இந்த இன்பம் வருதுலாம் தெரியாது. நம்ம சுவாசிக்கிறோம், சுவாசம் போது அது என்ன நிகழ்ந்துன்னு யாரும் யோசிக்க, அது பாட்டுன்னு கண் இமைக்கிறோம் சதாகாலம், பிளட் சர்க்குலேஷன் ஆகுது, ஆகாரத்தை விழுங்கி தள்ளிடுறோம், அது பாட்டுன்னு செரிமானம் ஆகுது. நேற்று குழந்தையா இருந்தோம், நாளாக வளர்ந்துக்கிட்டே வரும். இதெல்லாம் நாமளே வளர்த்துக்கிறோம், கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறோமா, இல்லை ஆகாரத்தை நம்ம கொஞ்சம் செரிச்சிக்கிறோமா, கொஞ்சம் சுவாசத்துக்கு கொஞ்சம் மூச்சை இழுத்துக்கிறோமா இல்லையா, கொஞ்சம் கண்ணை இமைச்சிக்கிறோமா இல்லையா, அதெல்லாம் இயற்கையாகவே நடந்துட்டு இருக்குது. அப்போது இந்த இயற்கையாக தான் நம்மளை இந்த லைனுக்கு இழுத்துன்னு வர்றார் வள்ளலார். எல்லாரோட பொதுமக்களில் ஒருத்தனாக தான் இருந்தோம் நாம. நமக்கு மட்டும் கொஞ்சம் அறிவை விளக்கி, நீ அந்த வேலையெல்லாம் செய்யாத, நீ செய்ய வேண்டிய இந்த வேலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அருள் அடையிறது தவிர உனக்கு வேறு எந்த லட்சியமும் இருக்கக்கூடாதுன்றார். அதனால் அருள் அடையிறதுக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, பல விஷயங்களும் விளக்கத்தையும் வள்ளல் பெருமான் கொடுக்கின்றார். அந்த விளக்கத்தில் பார்க்கும்போது அந்த ஆகாரம் என்பது 10 மடங்கு நம்மளுக்கு ஆயுள் காலத்தை குறைக்குதுன்றார். உப்பு, புளி, காரம்லாம் சேர்த்தாக்கா இந்த ஆகாரம் நம்மளை அழிச்சிடுன்றார். அதே நேரத்தில் இந்த ஆகாரம் என்பது மண்ணினுடைய கூறு, மண்ணிலிருந்து விளையக்கூடிய உணவுப் பொருட்கள். இந்த மண்ணினுடைய கூரை இந்த உடலில் சேர்த்தோம்னா இந்த தேகமும் அழிஞ்சிடும், மண்ணாயிடும். அதனால் இந்த மண்ணினுடைய கூரை சேர்க்காதீங்க. ஆனால் இதுக்கு மாற்று பொருள் என்னன்னா வெல்லம், தேன், கல்கண்டு, ஆய்ச்சந்தரம், இரும்பை பஸ்பம் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு அரிசி அளவு தேன் குழைச்சி சாப்பிட்டுக்கணும். தேன் எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் கிடாது, அதில் புழு பிடிச்சி போத நாத்தடிக்காது. உண்மையான சுத்தமான தேனாக இருந்தாக்கா. அதே மாதிரி இந்த வெல்லம் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது பூத்து போவது, நாத்தடிக்காது. அது நம்ம உட்கொண்டோம்னா இந்த உடல் நீடிக்க செய்யும். அதனால் இந்த ஆகாரம் என்பது இன்றைக்கி பாருங்கள், சாம்பார் சாதம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரோம், டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுங்களேன். இன்றைக்கி மதியம் சாப்பிட்றதுக்கு வெளியே அங்கேயோ போனால் ஹோட்டலில் ஒரு நண்பர் வாங்கி கொடுத்துட்டாரு. ஈவினிங் அதை திறந்து பாருங்கள் எவ்வளோ நாத்தடிக்குது, ஸ்மெல் வந்துடுது, அது ஊசி போயிடுது. அதனால் அது இப்போவே இப்படி ஆயிடுதுன்னா இன்னும் வயிற்றுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய சாறுகள்லாம் வந்தாக்க இந்த உடல் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னு சொல்கிறாருன்னா, இந்த உடல் உடனே நாளைக்கே அருள் அடைய முடியாது. இது பல காலம் இந்த உடலை காப்பாற்றி வச்சிருந்தா தான் அருள் அனுகிரகத்தை பெற முடியும். ஏன்னா புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாகி, பாம்பாகி, கல்லாகி, மனிதராகி, பேயாகி, கணங்களாகி, அசுரராகி, முனிவராகி, தேவராகி, செல்லாகின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றார். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இறந்தே இழைத்த எல்லாம் போதும், இந்த உடம்பை இயற்கை ஆகணுன்றார். அதனால எத்தனை பிறவிகள் பிறக்க வைத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லை. பிரம்மா எத்தனையோ பிறவி எனக்கு பிறவி கொடுத்துட்டே இருக்கான். என் இறப்பு தொழில் பல இசைத்தும் யமனுக்கும் என்பால் இரக்கமில்லை. யமன் எத்தனையோ பிறவியில் என்னை சாவடிச்சுன்னு வரான், இன்னும் இறக்கம் இல்லாத இப்பவும் சாவடிட்டு ரெடியாக இருக்கான்.
நித்தமும் விடாது அனுபவிக்க வரும் நீள் வினை துன்பம், தினம் அந்த வினை, அதாவது நம்ம செய்த பாவங்களாம் நீள் வினை ஒழிந்ததில்லை. நித்தம் நினைக்கும் நினைப்பு தொழிலை நெஞ்சம் ஒரு செகண்டுக்கு 80 கோடி நினைப்பு நினைக்குது. அது ஒரு செகண்ட் கூட விட மாட்டேங்குது, அதுவும் தொழில் அது பார்த்துட்டு இருக்குது. இப்படி இருந்தால் நான் எப்படி கரையேற முடியும் ஆண்டவன்ற. அப்போது அடியார்கள் முனிவர்கள் யோகிகள்லாம் எத்தனையோ பிறவி, நம்ம இன்னைக்கு மனுஷனாக வந்துட்டோம்னாக்கா இன்னைக்கு மட்டும் வரல, எத்தனையோ பிறவி புழு பூச்சி மர மட்டை இப்படிலாம் பிறந்து 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 அதெல்லாம் அனுபவிச்சு அதெல்லாம் சிறு சிறு புண்ணியம் பண்ணி தான் இன்னைக்கு மனித தேகத்தை கொடுத்தான். இந்த தேகத்தை கொடுத்தோம்னா இது அட்டுழியம் பண்ணு, அமகலம் பண்ணு, இது அதர்மம் பண்ணல. இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சதை வச்சு பெரிய பேராசைலாம் இல்லாமல் நமக்கு கிடைச்ச வச்சு வாழ்ந்துக்கிட்டு பிறர்களுக்கு நமக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். இந்த மனித தேகத்தில் நாம் உதவி பண்ணலைன்னா, புண்ணியத்தை சம்பாதிக்கலைன்னா வேற எந்த பிறவினாலும் இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது. இது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாக நினச்சி சதாகாலம் புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசாலையும் வாக்காலையும் தேகத்தாலையும் புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த பிறவி நிற்கும். இல்லை அதுக்குண்டான இது 6வது அறிவாகிய மனித தேகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 7வது அறிவு, 8வது அறிவு, 9வது அறிவு, 10வது அறிவுன்னு இப்படி தேவர்களுக்குலாம் அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவு அவ்வளோ பெரிய பிரகாசமான அறிவு வந்துருச்சுனாக்கா இந்த தேகத்தை எப்படி இன்விசிபிளாக மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ அவங்களுக்கு அணுவா மாறி எங்கே வேணாலும் பறப்பாங்க, எங்கே வேணாலும் காட்சி கொடுப்பாங்க, எவ்வளோ காலம் வேணாலும் வாழ்வாங்க. அவங்களுக்கு இந்த பசியோ தாகமோ தூக்கமோ பயமோ துன்பமோலாம் இருக்காது அவங்களுக்கு. அதனால இந்த மனிதனாக இருக்கிறத விட தேவனா ஆகிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க. இந்த புண்ணியம் தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நிலையெல்லாம் கூட்டித்தரும், அவ்வளோ பெரிய நிலையெல்லாம் காட்டித்தரோன்றது. அதனால் நம்ம அறிவு விளக்கத்தோடு நம்ம பிறந்த நாமோ, அதுலேயும் தமிழர்கள் நாமோ மற்றவர்கள்லாம் காட்டிலும் எல்லா விதத்திலும் அறிவாளியாக இருக்கிறதுக்காக தான் தேவர்கள் முனிவர்கள்லாம் இங்கே நிறைய பேர்கள் தோன்றியிருக்காங்க. நம்ம இந்த தமிழ்நாட்டில் தோன்றிய முனிவர்கள்லாம் காட்டின பாதையை அதான் ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரம். ஏதாவது யாராவது ஒரு மந்திரத்தை பிடிச்சா கூட கரையேறிடலாம். ஆனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்களே தவிர யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்களே. பட்டினத்தார் முதலான அடியார்கள்லாம் வேதனைப்படுறாங்க. அதனால் வள்ளல் பெருமானுடைய கொள்கை என்ன, பிறந்த இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், இந்த பிறவிலே நிலையான ஒரு மெய்வாழ்வை உண்மையான வாழ்வை பெற்றிடலாம், பேரின்பம் விட்டுடலாம், விரைந்து வாங்க. இதை நம்ம உண்மையான ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெறது தான் நம்மளோட லட்சியமாக வைக்கணும். வேற எந்த லட்சியம் அவ்வளோ பெரிய நிலையாக வராதுன்ற. இப்போ இந்த உண்ணா நிலை பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி நீங்க உறங்கா நிலையிலையும் இருக்கீங்க இல்லையா? அது எந்த விதத்துல சாத்தியமாது? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் உறங்க பழகுவானால் அவன் 1000 வருடம் உயிருடன் வாழ்வான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ உறங்காமல் இருக்கிறது அதாவது என்னன்னாக்கா, உறங்கும்போது நம்மளுடைய சுவாசம் அதிகமாக ஆழத்தில் வீணாகி கொண்டிருக்கின்றது என்றும், அதனால் உறக்கத்தை அவசியம் நாம் தடுத்தே ஆக வேண்டும் என்றும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் பகலில் உறங்கவே கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள். இரவு 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் தான் 3 மணி நேரம் தான் வள்ளல் பெருமானை குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் அதிதீவிர பக்குகளுக்கெல்லாம் 1 மணி நேரம் தான் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள் உறங்கக்கூடிய நேரத்தை. அவற்றிலெல்லாம் நாம் ஒழுங்காக இருந்தால்தான், கட்டுப்பாடாக இருந்தால்தான் நம்மளுடைய பொறிப்புலன்கள்லாம் நமக்கு வசப்படும். நாம் குருநாதருடைய வார்த்தையை கேட்டால்தான் நம்மளுடைய வெற்றிக்கு அது சாதகமாக அமையும், அல்லது குருநாதருடைய வார்த்தையை நாம் தட்டியதாக அர்த்தமாக வேண்டும். அதனால எப்பத்திலிருந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க? நான் உணவு முறையை ஃபாலோ பண்ணின ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு உறங்கா நிலை எந்த காரணத்து கொண்டும் அடியன் படுப்பதில்லை. ஏனென்றால் படுத்து உறங்குவதே ஒரு வகையான சுகம் என்று அடியன் நினைக்கின்றேன். அதனால் படுப்பதே கிடையவே கிடையாது. இப்பொழுது அடியன் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டில் அருகில் உள்ள, தமிழ்நாடு செங்கல்பட்டில் அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு ஊருக்கு மேற்காலே 7 கிலோமீட்டர் தூரத்தில் வெண்பாக்கம் என்ற கிராமத்தில் அடியன் சென்றிருக்கின்றேன். அங்கு அந்த கிராமத்தை ஒட்டிய ஒரு மலையில், அந்த மலைக்கு ஜோதிமலை என்று பெயர் வைத்திருக்கின்றேன். அந்த மலையில் தான் ஆசிரமம் அமைத்திருக்கின்றேன். வள்ளலாருக்கு பெரிய ஞான சபையை கட்ட வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை. வள்ளல் பெருமானும் அந்த மலையை சுட்டி காட்டி, எனக்கு தியான காட்சியாக சுட்டி காட்டி, அந்த மலையிலிருந்து நீ வழிபட்டு கொண்டு வா, உலகர் அனைவரும் ஆன்மா லாபமாகிய புண்ணிய ஜீவனாக இருந்தால் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உம்மை தேடி வருவார்கள். உமக்கு வேண்டிய அனைத்தையும், அருளும் பொருளும் உமக்கு தேடிய அனைத்தையும் நான் ஏற்படுத்தி தருவேன் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார்கள். அதனால்தான் அந்த நம்பிக்கையோடு தான் அங்கே சென்றிருக்கின்றேன். அங்கே சிறு குடியில் அமைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தினமும் ஏழை எளியவர்களுக்கு ஆகாரம் அன்னதானம் இடுவதும், மருத்துவ வசதியாக மருத்துவ கேம்புகளெல்லாம் நடத்துவதும், இலவச திருமணம் செய்வதும், இவ்வாறெல்லாம் சிறு சிறு தொண்டுகளெல்லாம் ஜீவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன்.
சதாகாலம் அந்த ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் தினமும் 3 மணி நேரம் இந்த சாதனையை செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் தியானத்தை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் அவற்றை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். அந்த அந்த ஊரில் அடியனுக்கு இப்போது சிறிது நிலம் தேவைப்படுகிறது. சென்ற மாதம் அந்த ஊர் மக்களை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தை எல்லாம் கேட்டேன். அவர்கள் தர முடியாது என்று குறிப்பிட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது போதாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அதனால் அங்கு கொஞ்சம் நிலம் வாங்க வேண்டும் என்று அடியான் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன். நம்ம சன்மார்க்க சங்கத்தை வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த சிறந்த அடியார்கள் யாராவது இருந்தால் எனக்கு சிறிது நிலம் வாங்கி தந்தால், அந்த மலையை சுற்றி சிறிது நிலம் வாங்கி தந்தால் அடியான் மிகவும் சந்தோஷப்படுவேன். மேலும் ஞான சபையை கட்ட வேண்டும் என்பது எனது அதிதீவிர முயற்சியாகவும் விருப்பமாகவும் இருக்கின்றது. அந்த ஞான சபையை கட்டுவதற்கு எனக்கு நிதி உதவி போதாத காரணத்தினால் அடியான் தாங்கி கொண்டிருக்கின்றேன். யாரிடத்தில் போய் கேட்பது, எந்த விதத்தில் இவற்றை ஏற்படுத்துவது என்றெல்லாம் எனக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன். நம் தமிழ் அன்பர்கள் யாராவது முடிந்தால் எனக்கு ஒத்தாசையாக இருக்கலாம். வள்ளல் பெருமானுடைய கொள்கை உலகெல்லாம் பரவ வேண்டும். என்னைப்போல் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு ஊரிலும் என்னைப்போல் ஒரு இளைஞன் தோன்றினான் என்றால் இந்த உலக மக்கள் யாவரும் வருத்தமாக பட வேண்டாம் என்றது என்னுடைய குறிக்கோள். ஏனென்றால் இரக்கம், தயவு, கருணையை போதிப்போம். இந்த இப்போதைய உலக கல்வியெல்லாம் எவ்வளோ பெரிய உதவியை, எவ்வளோ பெரிய பதவியில் போய் சேர வேண்டுமோ, எவ்வளோ பணம் சம்பாதிக்க வேண்டுமோ, எவ்வளோ சிறந்த செல்வாக்கு சொத்துக்களை சேர்க்க வேண்டுமோ அதற்காகத்தான் படித்தவர்கள், படிக்காதவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் அனைவரும் தான் பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும், தான் பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் அலையிறாங்களே தவிர தான் பிள்ளை ஒரு சன்னியாசி ஆகணும்னு யாரும் விருப்பப்படுறதே இல்லை. சன்னியாசியாக இருந்து அதை விட அதிகமாக மரியாதையை பெற்றுக்கொள்ளலாம், அதை விட அதிகமாக செல்வத்தை பெறலாம் என்றது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இது என்னுடைய வழிகாட்டியாக இருக்கின்றது. இதனால் எனக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக இருந்து பல அன்பர்கள் எந்த மூலமுடிக்குள் இருந்து கொண்டாலும் என்னை தேடி வரலாம். அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை அடியன் எனக்கு தெரிந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களை வரவேற்பதற்கும் அடியன் தயாராக இருக்கின்றேன். இந்த வள்ளலாருடைய கொள்கை மூலம் இந்த உலகத்துக்கு இந்த ஒவ்வொரு நாடும் இன்றைக்கு போட்டியிட்டு கொண்டு அந்த இராணுவ தளவாடங்களை எல்லாம் செய்து வைக்கின்றதும் வாங்கி வைப்பதுமாக இருக்கின்றது. இதெல்லாம் பாவச்செயல்கள். இவற்றை கண்டுபிடிப்பதே, இவற்றை உருவாக்குவதே பாவச்செயல். இவற்றை சேமித்து வைப்பதே ஒரு வகையான பாவச்செயல். அதற்காக ஒதுக்கப்படக்கூடிய பணமே, அந்த நிதியே பாவச்செயலுக்காக ஒதுக்கப்படக்கூடியது. அதனால் இப்பேற்பட்ட இந்த மாதிரியான இரக்கம், தயவு, கருணை தான் போதிப்போம். தனக்கு கிடைத்ததை உண்டு வாழ்வோம். தனக்கு கிடைக்காததை எண்ணி இயங்குவதோ வருத்தப்படுவதோ இல்லை, கிடைக்க வேண்டும் என்பது என்று அதற்கு முயற்சியை எடுப்பதில்லை. ஆண்டவன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றான். தனக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால் யாராலும் அதை தவிர்க்க முடியாது. எப்படியும் நம்மை வந்து சேரும். நன்றும் தீதும் பிறத்தரவாரா என்று பெரிய அடியார்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கார்கள். இன்னொருத்தர் பார்த்து நம்மளுக்கு கெட்டது செஞ்சிட முடியாது, இன்னொருத்தர் பார்த்து நமக்கு நல்லது செஞ்சிட முடியாது. ஆண்டவன் தரணும்னு நினைச்சா யார் மூலியமாக எப்படியாவது நமக்கு அந்த சந்தோஷத்தை தருவான். அதே மாதிரி ஒரு துக்கத்தை ஒருத்தருக்கு போய் சேரணும்னா எப்படி தடுத்து நிறுத்தினாலும் அதை தடுக்க முடியாது, போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி ஆண்டவனுடைய அனுகிரகத்தை நம்பி வாழ்வோம். இந்த மாதிரியான இளைஞர்கள்லாம் இன்னும் வரக்கூடிய காலங்கள், ஒரு பக்கம் பார்த்தா சுனாமி வருது, ஒரு பக்கம் பார்த்தா பூகம்பம் வருது. இதெல்லாம் பார்க்கின்ற போது நாம் ஏன் இன்ஜினியர் ஆகணும், நாம் ஏன் டாக்டர் ஆகணும், அதை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? போனால் தான் போகும்போது ஒரு தேகம், ஒரு ஆன்மீகவாதியாக இருப்போம், அனுகிரகத்தை பற்றி பெற்றுக்கொள்வோம், அனுகிரகத்தை போதிப்போம், ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பற்றி போதிப்போம், நம்ம சாந்தமாக அமைதியாக இருப்போமே, இப்படி தான் வாழ்ந்துட்டு போமே. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இந்த உலகம் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஏன் நம்ம போய் போட்டி போட்டுக்கொண்டு பணம் சம்பாதிக்கணும்? பணம் சம்பாதிக்க அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் அந்த துறவு மனப்பான்மையும் எல்லோரு மனத்திலும் அந்த பரவ வேண்டும் என்பது அடியனுடைய விருப்பம். அந்த துறவர நிலைக்கு வந்தால்தான் இந்த உலகம் சாந்தமாகவும் அமைதியாகவும் ஆகும். அந்த துறவர நிலைக்கு வராத வரைக்கும் இந்த உலகம் உருப்படுவது கடினம். ஏனென்றால் எவரிடத்திலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனம் இல்லை. எவரிடத்திலும் தான் உயர்ந்தவன் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வஞ்சமும் கள்ளமும் கபடமும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் துறவர நிலையிலே மிகவும் அரிதாகிய, மிகவும் உயர்ந்ததாகிய வள்ளலாறு காட்டிய சன்மார்க்கம் என்பது மிக அரிய பெரிய மார்க்கம். இது வானவர்களுக்கும் தேவர்களுக்குமே கிடைக்காத ஒரு மார்க்கம் சொல்றார் வள்ளல் பெருமான். வையகத்தீர், இந்த உலகத்தில் உள்ளவங்க, வையகத்தீர் வானகத்தீர் தேவர்களை, வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர், அதுக்கு மேலே எதனா உலகம் குறிப்பிட்டார். வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையை நினச்சி மதித்து மயங்காதீங்க, மயங்கி கெட்டு போகாதீங்கன்றார்.
வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்ததனை பெறவே ஆசை உண்டேல் வம்மி நீங்கே நேசம் உடையீரே. மரணம் இல்லாத ஒரு வாழ்வு. இன்னைக்கு என்னதான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வியாதியில் அவதிப்படுறான். செத்து போனான்னா அவனுடைய பணம் அவன் கூட வரப்போகிறது கிடையாது. அவன் மனைவி அவன் கூட வரப்போகிறது கிடையாது. அவன் சொந்த பண்ண அவன் கூட வரப்போகிறது கிடையாது. அதனால் சாகாது இருந்தால் தானேப்பா இந்த உலகம் உண்ணுது. அதனால் சாகாது இருக்கிறதுக்கு வழி நான் சொல்லித்தரேன், வாங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. இதை பெற்றுக்கொண்டால் எந்த தேகத்திலும் எந்த யுகத்திலையும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவும் உன்னை தேடி வரும். நீ பிறந்து பிறந்து இறந்து இறந்து பல துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. அறியாமையில் மாட்டி தவிக்காத. உனக்கு நீ பட்டதெல்லாம் போதும். இந்த உலக சந்தோஷம் தான் சந்தோஷம் நினச்சி வீணாக கெட்டு போகாத. இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. இதெல்லாம் கன நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய சமாச்சாரம். அதனால் இது மேலே நீ லட்சியம் வைக்காதேன்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்படியே தயவால் அழைக்கின்றேன் கைவாதே தோழி என்மார்க்கும் இறப்பொழிக்கும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். பாருங்க எவ்வளோ பெரிய இறக்கமாக தான். மகன்கள்லாம் அவங்க ஊரில் பெற்றுக்கொள்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஏன் உரைத்தேன்? உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். நான் அடைஞ்ச சுகத்தை நீங்களெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு தான் குறிப்பிடுகின்றார். அதனால் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக சேருங்கள். இளைஞர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியாக இது வரைக்கும் அப்பாவோ அம்மாவோ எல்லாம் அந்த உலகியல் பார்வையில் தான் நம்மை வழி நடத்தி செல்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அழியக்கூடிய பாதைகள் தான். இந்த ஆன்மீக பாதை என்பது நமக்கும் பெருமை, உலகத்திற்கும் பெருமை. அதனால் இந்த ஆன்மீக பாதைக்கு வர வேண்டும் என்பது வள்ளலாருடைய நெறியாகிய சன்மார்க்க சங்கத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய ஆசையாக இருக்கின்றது. இதை பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய கொள்கையாக உயிர் மூச்சாக இருக்கின்றது. சொல்லலாமா? உண்மையில் இந்த காலை நிகழ்ச்சி ஒரு புத்தம் புதிய சிந்தனையை கிளர்த்துவதாகவும் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை, கனமான விஷயத்தை தெரிந்து கொள்ள உதவுவதாகவும் இருந்தது. சந்தித்து பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வாய்ப்பளித்த இந்த குளோபால் டிவி நண்பர்களுக்கும் இந்த குளோபால் டிவிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்நாளடைவர் ஒருமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புண்மையொன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செய்தங்க உருநிலைத்தீவர் மகிழ்வோடு வாழ்வுற உவந்து நின்னருள் செய்வாய். வாழ்க வாழ்க வாழ்க. எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா சீரம் சிறப்பும் எல்லா மனநிறையும் எல்லா சந்தோஷத்தையும் பற்றி நீடி வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் பெற்று வாழ்க. அற்புதஞ்சோதி அற்புதஞ்சோதி தனிப்பெருங்கன் அற்புதஞ்சோதி வாழ்க. நன்றி.